தேர்வு செஞ்சு பொறுக்கி பொறுக்கி இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆல்ரவுண்ட் ஒரு பொறுக்கி, பெட்டி ஒரு பொறுக்கி, பப்புனுக்காரன் ஒரு பொறுக்கி, மிருதங்கம் ஒரு பொறுக்கி, தாளம் ஒரு பொறுக்கி, அப்புறம் எல்லாருமே பொம்பளை பொறுக்கி. ஐயா எல்லாரையும் பொறுக்கி பொறுக்கி தேர்வு செஞ்சு ஒரு சங்கத்தில இருந்து ஒரு ஊரில் இருந்து தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகர் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்து பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களை மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்று விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடகக்கால மக்களே, எதிர்கால இளைஞர்களே, இலட்சிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாயப்படி மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட கிடக்கும் திருட்டு கட்டைகளே, ஆமாம், மற்றும் காஜவாடுக்கு ஒண்டிக்கட்டையே தொண்டிக்கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிருந்து நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் என் அன்பு தம்பிகளை இளைஞர்களையும் வருகே வருகை என வரவேற்று கொண்டு எங்களது நாடகத்தை இனிதே ஆரம்பிக்கின்றோம். நாடகம் ஆரம்பித்தாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க, சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. யாரா போன வருஷம் நொக்கால ஒளின்னு சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊரில் நாடகம் வச்சிருக்காங்க, மஞ்சள் சுடிதார் போட்டு மங்களகரமாக பாலாச்சி மைக் செட்டு ஸ்பீக்கர்கிட்ட நில்லு, நைஸாக 12:20க்கு கல்லை விட்டு எரியுமே, நீ எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. சில கம்பெனி ஊருக்கு அடி வாங்குற டிக்கெட் தலை அடி வாங்கினாத்தே அவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கொடுத்தாங்க வாரு. நான் நாடகம் நடக்காருன்னு நினைச்சிட்டேன். நம்ம 10 பேர் மாட்டிக்கிட்டேன், 40 பேருக்கிட்ட ஈரக்குளம் நிறைஞ்சு போச்சு. அதுல நம்ம டிரைவர் சாதாரண ஆள் இல்லை. முன்னால வந்து வண்டி எல்லா டிரைவரும் முன்னாலதான் ஓட்டுவாங்க, அதை கண்டவன பின்னாலே போக. நேற்று தான் வண்டி வேலாத்து எடுத்துட்டு வந்தது எப்சி பார்த்து இன்னைக்கு கண்ணாடி உடைச்சிட்டாங்கன்னா மறுபடிக்கும் அதே கம்பெனியில் கொண்டே வந்து எங்களுக்கு எல்லாமே தடங்களாகவே இருக்கு, என்னன்னே தெரியல. சரி வாழ்க்கையில் சில கம்பெனி ஒரு குரூப்பு, சில ஆளுங்க பொண்டாட்டி இம்சை தாங்க முடியாமல் வந்திருக்கோம். வீட்டில் இருந்தால் பருப்பு வாங்கிட்டோ உளுந்து வாங்கிட்டு கொலையாக கொண்டு வருவா. நை நம்ம வீட்டில் அப்படித்தானா? நான்லாம் இது தெரிஞ்சு வீட்டுக்கே போக மாட்டேன். அதே சங்கத்திலே கிடக்குறியாடா? அதுவும் வந்து என் பொண்டாட்டிக்கு நான் பேச்சுவார்த்தையே வச்சுக்கிற மாட்டேன். ஏன்டா சகல என் மேலே அவ்வளோ பாசம், தூய்மையை குடிக்க மட்டும்தான் கேட்கல. என் குழந்தைய குணம் அப்படி குணம்டா ஒன்றும் சொல்ல முடியல. என்ன செய்ய, ஊரில் பெரிய ஆளாக இருப்பேன், தலை நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன், 10 பேரை நான் ஒரே ஆள் தூக்கி அடிப்பேன்னு சொல்லுவேன். அங்கே போய் பார்த்தோம்னா பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சு முதுகுள்ளே குத்தும், அப்படியே உள்ளே இருந்து பில்டப் காமிப்பான் பாரு. யாருக்கா தெரிஞ்ச அசிங்கம் என்ன பஞ்சு விருதி. அப்புறம் வெளியே வந்து சொல்லுவேன், அப்புறம் மாப்பிள்ள உங்கள் அக்கா பிரித்து விட்டேன் அப்படின்னு. அதுவும் தான் சேலையை கிழிச்சிக்கிட்டு சட்டான்னு அடிச்சிருக்கேன். இவன் உள்ளே இருந்துக்கிட்டு வெளியே சொல்லுவேன், மாப்பிள்ள பிரித்து விட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சொல்லுவேன், சுடுதண்ணி காய வையா அப்படின்னு உத்தரம் கொடுக்க. நிறைய குரூப் அப்படிலாம் இருக்கு. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். உண்மையிலே சில பேர் எதுக்கு வந்திருப்பான்னு அந்த ஆளுக்கே தெரியாது. சில ஆள் ஒன்றுமே சொல்ல முடியாம என்ன செய்ய போகணும், கடன்காரன் இம்முசை தாங்க முடியாமல் நைட்டு நம்ம நாடகம் பார்க்க போட்டோம்னா அவன் வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு திரும்பி போயிடுவேன் அப்படின்னு சில ஆள் வந்திருப்பாங்க. சில ஆள் மயிரை பிடுங்க வந்திருப்பாங்க, சில ஆள் அள்ளி கொண்டே கொட்ட வந்திருப்பாங்க, சில ஆள் நெருப்பை வச்சு வந்திருப்பாங்க. 10 ரூபா வேலை மயிரை பார்த்துக்கிட்டு. ஆனால் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். அதனாலே நம்மெல்லாம் காக்கின்ற அந்த தெய்வத்தை வணங்கி அண்ணன் கொஞ்சம் மாநிலம் மட்டும் சுருக்கணும் ஏற்றுங்க. இந்த பையனுக்கு லேசாக ஏற்றுங்க, ஒப்பாரி வைக்கிற மாதிரியே உட்காந்துருக்கேன். மைக்கு நல்லா இருந்தால் நல்லா அப்படி ஊன்னு சொல்லுவேன். ஒன்றும் கேட்கல வந்து இப்படி பார்க்குறேன், இங்கிட்டு திரும்புறேன். நீ தாட்டா டிரைவர் சகல ஊன்னு சொல்லுவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டொங்காச்சுன்னு சொன்னேன், அதோட குறைஞ்சிருச்சு சொல்ல மைக்கு. அதுக்கு அடுத்து ஒன்றுமே பேசாம கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கணும். ஏன்னா பொட்டல்ல இது மாதிரி பொட்டல்ல ஆப்ரேட் பண்ணுறதே ரொம்ப சிரமம், பாவம். அவங்களையும் குறை சொல்ல முடியாது. நம்மளாம் நாடகத்துக்கு இப்போ வந்து 8:45 வந்து சாப்பிட்டு நல்லா புழக்க சாப்பிட்டு விட்டு வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டு
சீனை கட்டி பழிச்சு நாம் நாடகத்தை ஆரம்பிச்சிடுவோம். அந்த ஆள் 8 நாளைக்கு முன்னாலே வந்திருப்பேன். சீரியல் பழுப்பு கட்டையில் ஒரு பக்கம் எரியலன்னு சொல்லுவேன். ஒருத்தன் எங்கிட்ட கம்பு உண்டலையும் நோத்தாமன்னு திட்டுவேன். ஒருத்தன் அந்த அவஞ்சலுக்கு மட்டும் லைட்டு கட்டியிருக்க எனக்கு தட்ட மாட்டியா? ஒரு ஆள் பாட்டு போடுங்கிறேன், ஒரு ஆள் சொல்லுவேன் மாரியாத்தா பாட்டு போடு அப்படின்னு, ஒரு ஆள் சொல்லுவேன் சங்கா மாதிரி டுங்கா மாதிரி புளிச்சுக்கிட்ட நீ நிறைய என்ன அந்த பாட்டு போடணும். ஒரு ஆள் போட்டு அந்த ஆள் இம்மூச்சியை தாங்க முடியாம இந்த ஆளுங்க தண்ணியை போட்டுவிட்டு நம்ம எதை சொன்னாலும் ஏற்றுற மாதிரியே கையை கொண்டு போடுறது. ஏற்றுற மாதிரியே அதை விட்டு கவனிச்சாத்தான் தெரியும். நம்ம ஏற்றுற மாதிரி நம்மளும் அந்த அண்ணன் ஏற்றுறாரு அப்படின்னு ஐஸை கையை கொண்டு திருப்பிட்டு வந்துடுவார். நம்மளால் சொல்லுவேன் அண்ணன் சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னு. ஆனால் ரொம்ப சிறப்பான ஏன்னா பாவம் ஒளிபெருக்கிக்காக ஒரு ஜோராக ஒரு கைதட்டு கொடுங்கண்ணே. ஏன்னா நம்ம ஊர் மைக் செட்டு, நம்ம ஊரில் ஒரு ஒளிபெருக்கியோ ஒரு நாடக கலைஞரோ ஒரு எருதட்டு மாடோ ஒரு மஞ்சட்டு மாடோ இருந்துச்சுன்னா அது நமக்கு தான் பெருமை. ஏன்னா நம்ம பெருமையை சேர்க்குற நம்ம ஊரில் உள்ள நாடக கலைஞர்கள், இந்த ஒளிபெருக்கி, மஞ்சட்டு மாடு, மாட்டு வண்டி பந்தயம், இது மாதிரி நம்ம ஆளுகள்லாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ரொம்ப சிறப்பாக நாடகத்தை நடத்த என்பதை தெரிவித்து கொண்டு அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்து வேப்பங்குளத்தில் வீட்டிருக்கும் பிடாரி அம்மாளே அப்படி படிக்க வேணாம். இந்த வரிக்கு மேலே தெரியாது எனக்கு. அடிச்சு பார்த்தேன் எதுவும் பாடுவோமா தற்சமயமா குடும்பத்தோட வேப்பங்குளம் வருவோம் இந்த குறைகள் எல்லாம் பிடாரி அம்பாள் கிட்டே சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் பெரிய கருப்பருட்டே சொல்வோம். காலோடு காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா பிடாரி அம்மாளை நினைப்போம், கவலை வந்தா பெரிய கருப்பர் நினைப்போம். நாங்க குடும்பத்தோட வேம்பங்குளம் வருவோம், நாம் வருவோம். நம்ம குறைகள் எல்லாம் பிடாரியம்மா பெரிய கற்பு வாணி மரத்து காளியம்மா நத்தமுனீஸ்வரர் சங்கிலி கற்பர்கிட்ட சொல்லுவோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம், பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். எத்துக்கிறன செலுத்தி நாம மணி கட்டுவோம். கட்டுவோம் எத்துக்கடனை செலுத்தி நாம மணியும் கட்டுவோம். அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் அம்மன் கையிலே, வரும் புரிஞ்சவரும் அம்மன் கையிலே, அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் நத்த முனீஸ்வரர் கையிலே. இங்க ஆனந்தமா இருப்பதெல்லாம் சங்கிலி கருப்பர் கையிலே, ஆனந்தமா இருப்பதெல்லாம் சங்கிலி கருப்பர். குடும்பத்தோட வருவோம் வருவோம். இந்த குறைகள் எல்லாம் பிடாரியம்மாள் பெரிய கருப்பர் வண்ணத்தி வாணிய தம்மத்து காளியம் நத்தமுனீஸ்வரர் சங்கிலி கருப்பரிட்டு சொல்வோம். போடிய 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 சங்கிலி கருப்பரு சங்கிலி கருப்பரு நிறைவேற்றி வைப்பதுமே நத்தமுனீஸ்வரர். சங்கிலி கருப்பரு நிறைவேற்றி வைப்பதுமே பெரிய கருப்பரு. ஆட்டமாடி வாராளையா பிடாரி அம்மாதா, வாராளையா பிடாரி அம்மாதா, ஆட்டமாடி வாராளையா பிடாரி அம்மாதா, அதற்கும் தெய்வமே பிடாரி அம்மாதா. எங்களை புதுக்கோட்டையில இந்த ஆளை திட்டு வந்ததுவே பிடாரி அம்மாதா. குடும்பத்தோட வருவோம், நாம் வருவோம். நம்ம குறையெல்லாம் பிடாரி அம்மன்ட்ட சொல்வோம். அழகுடா அழகுடா மெட்டாடி வாராளையா பெரிய கருப்பரு, பெரிய கருப்பரு. வேதனைகளை தீர்ப்பதுமே சங்கிலி கருப்பரு, வேதனைகளை தீர்ப்பதும் சங்கிலி கருப்பரு. அத்தமாடி வாராளையா அத்த பிடாரி அம்மா நத்தமுனீஸ்வரர் பெரிய கருப்பரு. ஐயா வண்டி மரத்தை காளியம்மா தாயே ஆட்டமாடி வாராளையா சங்கிலி கருப்பரு. அதற்கும் தெய்வமே சங்கிலி கருப்பரு. அதுக்குள்ள அப்படின்னு
பறவையை வரலாம்னு நாங்கள்லாம் வந்திருக்கோம். நல்லா ஜோராக ஒரு கைதட்டு கொடுங்க வளர்த்த ஆத்தாக்கள் எல்லாம் அப்படி ஒரு பாட்டு முடிஞ்சவனா நேற்று ஆடல் பாடலாக இருந்திருக்கேன், கை தட்டியிருப்பீங்க. இந்த லேடிஸை பார்த்தா நம்ம ஆளு விசில் அடிச்சிருப்பாங்க, அப்புறம் பின்னால் போய் அடிச்சிருப்பாங்க. என்னது பின்னால் போய் யோசனை பண்ணிக்கிட்டே போன் அடிச்சிருப்பாங்க. முட்டை முட்டையாக சொல்லாத பயந்து வருதுடா. நம்மளை பார்க்கல கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். என்னையெல்லாம் பார்க்கல மனசுக்குள்ளே திட்டுவாங்க. பப்புனை பாரு புளியறது மாட மாதிரி வந்து நின்றுக்கிட்டு அதில் குண்டியை ஆட்டிக்கிட்டு எப்போத்தான் ஜெயப்பிரியா வர சொல்லுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டுவாங்க. நிறைய ஆள் இப்படி தலையிலே அடிச்சுக்கிடுவேன். நிறைய ஆளுங்க இருக்கனால நல்லா கைதட்டி உற்சாகப்பத்தி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய ஸ்ரீ பிடாரியம்பல் அருள்மிகு பெரிய கருப்பர் ஸ்ரீ வாணிய தம்மத்து காளியம்மன் ஸ்ரீ நத்தமுனீஸ்வரர் துணை வேப்பங்குளம் அருள்மிகு பிடாரியம்பாள் அருள்மிகு பெரிய கருப்பர் அருள்மிகு வாணிய தம்மத்து காளியம்மன் ஸ்ரீ ஒழுங்கா படிக்கலாம் பின்னால் வந்து அடிப்பாடா. இதுக்கு தான் அருள்மிகு ஸ்ரீ நத்தமுனீஸ்வரர் அருள்மிகு ஸ்ரீ சங்கிலி கற்பர் மற்றும் இதர தெய்வங்களின் பொங்கல் பாலாபிஷேக விழாவை முன்னிட்டு வேப்பங்குளம் டாக்டர் அம்பேத்கர் நகர் பொதுமக்கள் நடத்தும் 42ஆம் ஆண்டு விழா வரவு வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிடாரியம்மனுக்கு பொங்கல் மற்றும் அபிஷேக ஆதாரணை சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. அதனைத் தொடர்ந்து சித்திரை மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகர் கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் குவைத்துவாள் வேப்பங்குளம் மண்ணின் மைந்தர்களால் நடத்தப்படும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியவர கடமை. ஆகவே முத்தமலை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு குட்டியோர் நடிப்பு செய்வேந்தன் நாகர்த்தின் பள்ளத்தை சேர்ந்து அன்பு ஒன்னன் எஸ் கலைவாணன் அவர்கள் இவரங்க மேடையிலே வேடன் வர்த்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விளையாடி குயில் ஓண்டு குயிடும் கோகில வாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு குட்டி வரும் அன்பு சோரி கம்மங்காடை சேர்ந்து AR ராசாத்தி அவர்கள் இவரங்க மேடையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கற்று நாடக உலகில் நிகழ்தானே என்று வெற்றி முரசு குட்டி வரும் அன்பு தம்பி பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருந்தாலும் நாடக கலைதான் முக்கியம் என்று இந்த நாடகத்தில் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி புதுகை சேர்ந்த தங்கப்பாண்டியன் அவர்கள் இவரங்க முறையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்பு சகலை புதுகை காவேரி நகரை சேர்ந்த DR மணிகண்டன் அவர்கள் இவரங்க முறையிலே ஹார்மோனியம் பின்பாட்டு இசைப்பார்கள். சிரிப்பு கட்டாரா உள்ள போடாதே பாடும் போதே வாடா. எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பொங்காத்து எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பொங்காத்து தாளாட்டு தாவி வரும் தேனூட்டுவோம் பொழுதும் போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீர்க்கணும் அடிமானே உன் நெஞ்சை துவைக்கிற ராகம் இது எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பொங்காட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்து. அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு அதில் ஆளோளம் பாடி மனம் நொந்த கிளி ஒன்று
காத்திருந்த சின்ன கிளி காயம் பட்டு கத்துதடி நேத்து வந்த வண்ணக்கிளி நெஞ்ச கொத்துதடி இளமானே தத்தளிக்கும் ஒத்தை கிளி காவுதடி வெட்டுக்கிளி நிழல் தேடும் கிளி எங்கே நிஜம் காணுமா எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்து நந்தவனம் போட்டேன் நான் நந்தவனம் போட்டேன் அதில் அழகான மலர்ச்செடிகள் நட்டு வைத்து வளர்த்தேன் நான் நட்டு வைத்து வளர்த்தேன் பூமலர வந்ததெல்லாம் புத்தம் புது வாசமடி பூ பறிக்க வந்தவனோ புத்தியில மோசமடி அடிமானே கையில் உள்ள முத்துச்சரம் பத்திரமா வச்சுக்கணும் ஒரு நூடு பிரிஞ்சாலும் உதிர்ந்தோடுமே எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காட்டு தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்துவோம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும் அடிமானே உன் நெஞ்சை துவக்கிற ராகம் இது எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி ஒரு தேனூத்து பலே 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 ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு உள்ளங்கள் நெஞ்சார்ந்து கைதட்டின 7 பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிளை ரெட்டாளத்தைச் சேர்ந்த காலை சொன்னவர்கள் மிருங்கமனையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள்.
குத்துன சூப்பர்யா. இது கையை தட்டினா நாடாம் பக்கம் வந்த மாதிரி உட்காந்துருக்கிய. நாடாம் வந்து ஆமாடா என்னடா நல்லா கை தட்டினாத்தான் நல்லா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கை தட்டினாத்தான் ப்ரெஷர் குறையுதான். ப்ரெஷர் இல்லை ப்ரெஷர். மனுஷன் படுத்தே கிடம்னா இடுப்பை கடுக்கும். உட்காந்தே இருந்தோம்னா கால் மரன்னு கால் சூ வைக்கிறோம். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்கிறது. எதுக்கு ஊரில் காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு பின்னால் நிலை 2 கயறு 2 குண்டு. யாராவது பயில சுரண்டினா அப்படி சொல்லட்டி அடிக்க மூக்கில் 2 கயறு 2 குண்டு. அவர் ஜாக்கெட்டு 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு புருஷன் புள்ள அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி வெயிலில் கடந்து சாவேன். தவுசரில் 32 ஓட்டை இருக்கான். அந்த ஓட்டை உனக்கு அப்புறம் தெரியும். அம்மா அதே ஓட்டுறான்னு 8 நாளைக்கு சேர்ந்து நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேறு. அப்படி ஒன்று சேர்ந்து அப்படி கும்மி கொட்டு ஆவார். அப்படி தான் அண்ணன் நன்னானே அப்படி கும்மி கொட்டு போய் பார்க்க போயிருப்பேன். அவளை இந்த 10 பேரில் பொம்பளையால் இப்படித்தான் கத்து. ஆமாம் ஆளுக்கு ஒரு பக்கம் கத்து. அதில் சொல்ல கும்மியை பிடிக்குமா கொட்டு எப்படி அம்முத ஆனது பெரிய பொல்லாத அதிர்ச்சி கட்டிக்கிட்டான். அது நம்மால் ஆம்பளையால் நுழையாம்பாரு. நம்மால் ஆம்பளையால் நுழையாம்பாரு. தலை அவங்க ஓட்ட கட்டிக்கு கண்ணன்னு இருக்கும். நல்ல செவத்த பொம்பளையாக இருக்கும். அது யாரும் தெரியாது. அது பக்கத்தில் போய் நின்றுக்குருவேன். நின்றுக்கிட்டு அத்தாச்சு அண்ணே வந்தால அத்தாச்சு அவங்க இல்லைன்னு சொன்னால் இவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். வந்துட்டேன்னு சொன்னால் வேதனையாக இருக்கும். அவளோட சேர்ந்து ஒரு ரவுண்டு அப்படி கும்மி விட்டுவா. அப்படி தானே செஞ்சு வரலாம் பாருங்கடி. பளிச்சுன்னு அந்த பொம்பளையால் இடுப்பை கிள்ளிடுவேன். தலை அதோட அறுத்துக்கிட்டு மண்டே ஓட்டிக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறு மாதிரியே முழிப்பார், ஏன்டா முளைப்பாரி ஓட்டமுன்னு. அப்புறம் நம்ம ஆளு இவ்வளோ அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. அம்மா அந்த வேலை பார்த்துருக்கோம்ல என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அதிரடி மன்னன் செல்லியம்பட்டியைச் சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் வருகவர்களை ஆல்ரவுண்ட் செய்ப்பார். போடியா டாக்கு
சூப்பரியா கைதட்டி இதோ இதோ கைதட்டி அன்புலகளை யார்தான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் ஜில்லா ரஞ்சித் அவர்கள் அப்படியா போடியா ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படியே கைதட்டி அப்படியே வேற வசனம் தெரியாது எங்கடா இருந்த என்ன பேசுறதுன்னே தெரியாம தான் நிற்கிறேன் பேசுனா ஏதாவது ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க பேசுகிறேன் இது இப்போ என்ன பேசுறேன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் பேசுனா உடனே போய் பேச முடியுமா என்ன பொங்கலே அம்மா ஓட்டிட்டு கொடூரம்மா வாங்கலாம் அப்பனும் கிப்பனும் ஐஸை வாங்கி 4 பேரும் சப்பனும்டா சும்மா ஓட்டிட்டு மாட்டான்ல தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு தம்பி ஜில்லா ரஞ்சித் அவர்கள் விளங்கமடைகளை தாளம் செய்ப்பார்கள். இசைத்த இசை சக்கரவர்த்திகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சீன் அமைப்பு ரஞ்சித் அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த மொழி படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திற்கு ஒளி அமைப்பு பாலாஜி ஆடியோஸ் வேப்பங்குளம் சந்தானமான நம்ம சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் பாலாஜி ஒளிபெருக்கி அனுபவங்களை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுக்கு சாப்பாடு உண்மையிலே ரொம்ப சிறப்பான உபசரிப்பு சாப்பிடத்தான் முடியலை இலையில வைக்க இடம் இல்லை நான்லாம் அங்கே இலையில் வைக்க முடியாமல் 2 வயிற்றில் 2 எடுத்து போட்டுக்கிட்டேன் ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு இந்த உபசரிப்பு என்ன வேணும் ஏது வேணும்னு முட்டை மட்டனு சிக்கன் அந்த சாப்பாடு ஏற்பாடு அழகையா அம்பிகாபதி மற்றும் அன்பு உள்ளங்கள் அன்பு அண்ணே எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு அழகையா அம்பிகாபதி அன்பு ரொம்ப சிறப்பான உபசரிப்பு சாப்பாடு ஏற்பாடு செய்ய அன்பு உள்ளங்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் அவளாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் மருதங்குடியைச் சேர்ந்து மருதமணி அவர்கள் விரங்கமணிகளே பவனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரணி புதுகையைச் சேர்ந்து ஜெயப்பிரியா அவர்கள் விரங்கமணிகளே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி அரச்சமாவ அரப்போமா அரச்ச துணியை தவப்போமா ராம கதையை கேட்போமா விழ வளச்சு பார்ப்போமா எம்மா 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 எம்மம்மா பலே ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புடன் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிமர் காத்துக் கொண்டிருக்கும் திணையத்துறையைச் சேர்ந்து எம்பி கார்த்திக் ராஜா பவன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின அன்றி கலந்த வணக்கம். இப்போ உங்களும் ரைட்டு கொட்டகை அமைப்பு நானா சின்னையா வேலாயுதப்பட்டனும் அன்புடன் சார்ந்த நன்றி பொதுமக்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு ஸ்ரீ பாணிய தம்மத்து காளியம்மாள் கோவில் அறங்காவலர் குழு டாக்டர் அம்பேத்கர் நகர் பொதுமக்கள் வேப்பங்குளம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் காட்டாம்புரை சேர்ந்த அன்பு சகோதரர் ஜில்லா ரஞ்சித் இருப்பு திருநமாப்பட்டு அதோடு இணைந்து எனது பாசமிகு அன்புண்ணன் பீரா அன்பு வேப்பங்குளம் இருவரும் இணைந்து நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவுன்னா 70,000 கூடனா என்னப்பா 50,000 போடுவோம் 50,000 போட்டு பின்னால் ஒரு ஆள் நெருப்பு வச்சுருவோம். ஆமாடா நாடகம்லாம் மாதிரி நேற்று ஆர்டர் பால் காசு கூட கொடுத்துருப்பில்ல எவ்வளோண்ணே 1,96,300 எவ்வளோ கொடுத்தீங்க 1,45,000 கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு அதில் பாதி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்னன்னு கேட்குறேன். நாங்கள் விடிகிற வர கொட்டை ஏற கத்துறோம் சகலா. அவங்க 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கெலாம் ஜாமான் அள்ளிட்டு கிளம்பியிருப்பாங்க. வெறும் வேப்பங்கோலை தான் பின்னால் கிடக்கு.
எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பு சகோதரி கொடுங்க. ஜில்லா ரஞ்சித் வீரா அன்புள்கிட்ட கொடுங்க. சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமில்ல, ஆடல் பாட, கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், லாவணி ஆட்டம் எதாக இருந்தாலும் கொடுங்க. சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இன்னும் உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். இல்லை இன்னும் ரொம்ப கடுப்பாக இருப்பேன். இப்போ பார்க்கல தெரியுது. ஆமாம் வந்தா ஆமாம் அதான் உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் அமைதியாக இருந்து நம்ம இளைஞர்கள்லாம் கூட போக மாட்டாங்க. போனாலும் ஒரு ஆளாக போயிட்டு வந்து உட்காந்துருவாங்க. அப்படி எதுவும் 2 பேரும் எந்திரிச்சு போனான்னா எதுவும் கட்டிக்கிட்டு இருந்து சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. பெண்கள் அப்படி இல்லை. நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள் மாதிரி இந்த உலகத்தில் ஒற்றுமையாக வாழ முடியாது. அதில் ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். பைப்பில் தண்ணி பிடிக்கல, லேசாக குடம் மட்டும் இடிக்கட்டும். சில ஒன்றே தெரியாடி இந்த ஊர் பிரசிடண்ட் அண்ணி தான் வச்சுருந்த கிளர் கூட காரைக்குடி நடு ரோட்டில் திடுன்னு போனேன். நைட்டு 12 மணிக்கு உங்கள் வீட்டில் வந்து அவன் கிரிச்சு நான் அமுக்குனேன். 12 மணிக்கு காங்கிரீட் போட போவாங்க. சகல காங்கிரீட் தண்ணி யாரா ஊத்துறது? தண்ணி ஊத்துற அந்த நேரத்தில் பதட்டத்தில் ஊற்றுவாங்க சொல்லிக்கொண்டு. ஏன்னா அந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. சண்டாலைங்க லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. அன்னைக்கெல்லாம் எங்கள் ஊரில் ஒருத்தன் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டுத்தேன் வந்தேன். அட யதார்த்தமாக பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டுத்தேன் வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தவன். அவனை விட வர மாட்டேங்குது. 10 ஆதார் கார்டு வீட்டில் சிராய்க்கு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த லோனு வாங்குற அன்னைக்கு புருஷங்காரன் பேசாமல் ஒரு பொண்டாட்டிக்கிட்டேன். பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கும். நம்மளால் டைலாக் கொடுப்பேன் பாரு, நீ ஆள் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்குன்னு சொல்லுவேன். எத்து பல்லா இருக்கு இவன் சொல்லுவேன், அவன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்குடி. அப்படி ஆகா பார்த்தா அன்னைக்கு தான் 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் வயிறு அது பரட்ட மாதிரியே திருடன்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி கட்டி வச்சுருப்பேன், ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். லோனு காசு வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு மல்லிகைப்பூ, சேலை, ஜாக்கெட்டு, அரிசி வச்சது, அது ரொட்டு ரொசுக்குன்னு அல்வா இவங்களுக்கு வேட்டி சட்டை, நைஸாக 2 கிலோ கறி. புருஷங்கார கேப்பார் பொண்டாட்டிக்கிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் நான் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன், இன்னும் மற்ற நாள்லாம் மூத்தத்தை குடிச்ச மாதிரி. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், வெடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, என்னது மதுரா, ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? பணம் வாங்குறவரை அந்த புருஷன் பொண்டாட்டி இந்த மேனேஜரை ஓயாமல் கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் தேவை வச்சுருக்கேன், என் மச்சனை தேவை வச்சுருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குறவரை கும்பிடுவாங்க. பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன், அக்கா 5ஆம் தேதி கட்டுறீங்க உங்களை கும்பிட்றக்கா அப்படின்னு. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்குது. சரி விடியுமோ முடியாதோ, 4:30 மணிக்கெலாம் வந்துட்டு அவன் லோன்காரன்னா இல்லை புருஷன்னான்னு தெரியல. வீட்டு வாசலில் வந்து ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சுன்னா விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். விளக்கு இப்போ வசூல் பண்ணி விளக்கு அமைச்சினேன். இதோட நம்ம வீட்டில் 2 குட்டியச்சிரா போயிடும். இதுலேயும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழு தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போகிற மந்திரி மாதிரி. ஒரு 200 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக்கு, ஹீல்ஸ் வச்ச செருப்பு, நான் தான் குழு தலைவி, மயில புடுங்கின தலைவின்னு. இந்த 5ஆம் தேதி ஆச்சுன்னா அடியே அமுத ஆனந்தியா வீட்டில் இளவலுக வந்துட்டாங்கிறது. ஆளுக சீக்கிரம் பார்த்தா நாடாமே லோனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லோனு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். ஏன்னா 50,000 வாங்கினா 80,000 கட்டணும். திங்கக்கிழமை லோனு, செவ்வாய், புதிய, வியாழை, வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் லோனில் இந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தனமோன்னு போட்டு அடிக்கிறது. ஆனால் என்பதை தெரிவித்து கொண்டு நம்ம கஷ்டத்துக்காக நம்ம வாங்குகிறோம். பார்த்து எல்லாரும் கவனமாக இருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களை கலைப்பணியை இனிதே தூங்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதோ இந்த பாடல் சொல்லிட்டேன் தம்பி ரஞ்சித் சின்னு சொல்லிட்டேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இந்த பாடல் எனது சொந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு மல்லிகைப்பூ புத்திருக்கு மச்சானானுங்க காத்திருக்கே மயிலே மயிலே மல்லிகைப்பூ புத்திருக்கு மச்சானானுங்க காத்திருக்க மயிலே மயிலே மல்லு வெட்டி மச்சான் குச்சி ஒன்று கட்ட போற குயிலே குயிலே அடி உனக்காக தாண்டி உயிர் வாழுறே அதை தாண்டி நினைச்சு தின வாழுறே உனக்காக தாண்டி உயிர் வாழுறே அதை தாண்டி நினைச்சு தின வாழுறே கட்டான கட்டழகி முத்தான முத்தான உசிரி கலந்துரடி என் உசிரி கலந்துரடி மல்லிகைப்பூ புத்திருக்கு மச்சனானு காத்து மயிலே மயிலே மல்லு வெட்டி மச்சனானு குச்சி ஒன்று கட்ட குயிலே குயிலே
நேரம் என்ன விட்டு ஓடா நான் காத்திருக்க நீ பூத்திருக்க காத்திருக்க நீ பூத்திருக்க பள்ளியப்ப பூத்திருக்க மச்சான மயிலே மயிலே பள்ளி வெட்டி மச்சான குச்சி ஒண்ணு கட்ட போறேன் குயிலே குயிலே உனக்காக தாண்டி உயிர் வாழுறேன் அத்தாண்டி நினைச்சு வாழுறேன் உனக்காக தாண்டி உயிர் வாழுறே அத்தாண்டி நினைச்சு அது என்னன்னு பார்த்தேன். பாவடை இல்லை பாஸ், நடுவில் ஒரு கோடு. நம்மள யாரும் பெருச்சா நீ ஏன் வந்தா ஒப்பாரியா வச்சுக்கிட்டு இருக்க? என்ன பண்றது? பிரச்சனை தான் என்ன விதி. ஏன்னு கேட்ட உடனே யார் எது பேசுனாங்களோ சொல்லு, தூக்கிடுறேன். சொன்னது உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஏன் எல்லாம் இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? தூங்குறாங்க ஏன்? எல்லாம் முழிச்சிருக்காங்க. ஏன் கணக்கு தான் அப்படி தெரியுதா? நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. கேட்டதுல எனக்கு ஏன் அந்த இடம் மட்டும் மறக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. கும்பிட்ட மாதிரியே ஒரு ஞாபகமே இருக்கு. என்னையா இது எனக்கும் தெரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி வந்தமா போட்டமா போன மாட்டேங்க ஆரம்பிச்சிடலாம். கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி, கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி, கல்கண்டி இதையில் வந்தா கடைச்சு தின்ன நடி. ஓஜே போறே நடி, உன்னை ஒரு தடவை பார்த்ததில்ல. ஓஜே போறே நடி, உன்னை காணாத பொழுதுமில்லை. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. யாரும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்தது எதுவுமே எனக்கு முறை இல்லை, எதுவுமே முறை இல்லை. அந்த ஆள் ரெண்டு என்னங்க இப்படி டவக்க டவக்க தூக்கி தூக்கி காட்டுறீங்க? தம்பி என்னாச்சு? என்ன மச்சான் ஆடுறாரா தண்ணியை போட்டா? ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. பண்ணிக்கலாம், சாப்பாடு போட்டுக்கலாம், 100 ரூபாய்க்கு சில்லறை போடு, ஓ கண்ணத்தை பறிக்க வீடு. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. அழகானது ஒளிரும் பெண்ணானது, என்னாச்சு? கீழே விழுந்துருச்சா? வெடிய வண்டியில வச்சு விட்டுறாமப்பா. வேணாம் 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 வேணாம், வீட்டில் அப்புறம் ஆட்டம் கட்டி ஆடிடுவாங்க. பேசாம இருங்க, இதை முடிக்கிட்டு. தலைவா கொஞ்சம் கொட்டாய்க்குள்ள விடுங்க, நாங்க தெருவுல தெரியுறோம். கொட்டைக்குள்ள விட சொல்லலடா. நல்ல பேர் நம்ம நம்பி இருக்காங்க. அழகான இது உண்மையானது, நினைப்புல அசைபோடு. நான் திருட நானே நடி, உன்னை பார்த்து ரசிப்பேனடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி, நடி.
அப்போ போவாங்க. கமான் 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 கமான். என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான். மாப்பிள்ளை யாருமா? மாப்பிள்ளைக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. எது பேயா பிசாசா? பொட்டில ஊத்திராம. ஐயே சொருன்னு போட்டு போயிரு. எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. இப்போ இதை குடிச்சேன்னா அப்புறம் திருப்பி நான் பாத்ரூம் போகிற மாதிரி. சி ஏன் உனக்கு என்ன வராதா? சி அதிசயமா பேசிட்டு இருக்கேன். கொழுந்தனாரே என்ன ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க? என்ன ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க? இப்படியே எல்லா பிள்ளையும் வரும்போது இப்படியா சொல்ல வேண்டியது. இந்த ஒரு வசனத்தை மட்டும் எல்லாம் இந்த பக்கம் மேலக்காரவெல்லாம் கட்டி பாருங்க. மிருதங்கார மாதிரி இருந்துடணும், அதான் பிரச்சனை இல்லை. இது அந்த இதுக்கு வர மாட்டாப்புலம்மா, அதுக்கு சரிப்பட்டு வரும். நோ நோ நோ. குடிச்சிட்டியா? நீ சும்மா இருக்கேன்னு சொல்லாத, நீனும் ஒரு லைன்ல தான் இருக்க. எனக்கு தெரியும். ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம யாருன்னு சங்கத்துக்கே தெரியும். ஆரம்பமா இன்னும் பொறுமையா குடி, நாடத்தை நாளைக்கு நடத்தும். குடினே வேகமா. என்ன பேச மைக்கா இருக்கு? இப்ப பேசுறது தெளிவா கேக்குது. என்னமோ பண்ணிருக்கீங்க இப்ப. கமான். ஏதன்னானே தாமரப்பூ புள்ள தள்ளாடும் தண்ணீடு. தாமரப்பு புள்ள தள்ளாடும் தண்ணீடு. இந்த ஒரு ஸ்டெப் போட்டல அது ஏல ஆடும். நீ கராட்டே அதிகமா பாப்பீங்க. கொட்டுற மலையில நானும் நினைஞ்சு குடையா மாறட்டுமா? அண்ணே நீ சுதி அப்படி நான் பாக்குறேன். சுதி அப்படி கொட்டுற மலையில நானும் உலகே குடையா மாறட்டுமா? கொட்டுற மலையில போக்குற நிறமைய புடியோ காயமா. உனக்கு எனக்கு மனசே வைக்க தெரியாச்சு. மரமா பேசி காட்ட ஓடுறாச்சு. கைவிடான கரமோடு நீ துள்ளி குதிக்கிற போது, ஆத்துல குளிக்கிற போது நீ அதையே கடிக்கிற மீன். ஏதன்னானே தாமரப்பு புள்ள தள்ளாடும் தண்ணீடு. நானே தாமரப்பு புள்ள தள்ளாடும் தண்ணீடு. நாய்க்கு நாக்கத்தல வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காம தான் போறீங்க. ராசாவே பொட்டுக்கார ராசாவே. அட என்னத்தே அது ஏன் நிப்பாட்டுன பழகுனே ஏன் நிப்பாட்டு? இவன் ஏன் சைடுல வந்து இல்ல அவர் வைக்கிறேங்கிறாருமா.
ராசாவே ராசாவே சில் சங் சக். சரியில்லை பம் பம் பண்றான். ஐயா இப்ப நான் வேஷம் கொடுக்கலாம் மாட்டேங்க. ஏதாவது விமோச்சனம் இருக்கு அதனால மோட்சம் யார் சொன்னது? யாரு எடுத்துக்கிட்டு எதையாவது எடுத்துக்கிட்டு தெருவா தாரே ஒரு பக்கத்து தாரே ஒட்டிக்கிட்டு வாங்க நம்ம பக்கம் போவோம். ஒத்தாருவாய் வேணா அந்த உதத்து பத்தம் வேணா ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். தெருவா தாரே நல்ல பதக்க ஜெனி தாரே 10 மணிக்கு மேல நீ வெத்தல காட்டுக்கு வாயா. அங்கு என்ன தெரிகிறது? என்னது? சரி சரி நானும் ஏதாவது நேசுவாசா கண்ணுக்கு தெரியும் தான் பாக்குறேன். பாரு உன் தங்கச்சி ஏமாந்து போறதே தலைவா தூக்கி காட்டுறா. அங்கேயும் ஒண்ணு இல்ல அங்கேயும் ஒண்ணு இல்ல. பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண அளவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவனே கொஞ்சம் நேரமாச்சு. தும்ப பூவு மல்லு வெட்டி தொடதறிய தூக்கி கட்டி நல்ல தொடதறிய பிரயோ எதுவும் பார்க்கலடா. ஏண்டா அண்ணா அப்படி என்ன இருந்துச்சு? அண்ணே ஜட்டி போடலடா. சீ நீ இன்னைக்கு வந்து போடல மிருதங்கரெல்லாம் பிறந்தோலேருந்தே போடல. என்னையா நீ இப்படி ஏயா இப்படி ஒரு ரோசத்தை நான் பார்த்தது இல்லையா? நீ வேணா திறந்து காட்டுறேன் மனசுலையா நீ? ஒரு பேச்சுக்கு சொன்னோம்னா சரிங்கணும் முழுக்குன்னு நிரூபிக்க கூடாது. தும்ப தங்கச்சி நீ வெக்கப்பட்டு இன்னைக்கு தாண்டா அண்ணன் பாக்குறேன். நீ சொல்ற பார்த்தா எனக்கு வெக்கமே வராதா? சிவசிவா சிவசிவா